வேயர்புகழ் வில்லிப்புத்தூர் ஆடிப்பூரம் மென்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கற்கு துலாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கட் பாமாலை ஆயர்புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே. ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். நாளை முதல் புண்ணியமான மார்கழி மாதம் துவங்குகிறது. ஏமந்த ருதுவினுடைய முதல் மாதமாக போற்றப்படக்கூடியது மார்கழி மாதம். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன்னு எம்பெருமானே திருவாய் மலர்ந்து அருளிய புண்ணியமான மாதம் இது. வருடத்துல 12 மாதங்கள்ல 6 மாதங்களை உத்தராயண புண்ணிய காலம்னு, இன்னும் 6 மாதங்களை தட்சிணாயன புண்ணிய காலம்னு கால கணிதத்தாலே நமது பெரியோர்கள் பிரித்தார்கள். அப்படி உத்தராயண புண்ணிய காலத்தினுடைய துவக்கமாக விளங்கக்கூடியது தேவர்களினுடைய பிரம்ம முகூர்த்தம்னு பேசப்படக்கூடியது இந்த மார்கழி மாதம். இந்த மாதத்துல தான் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை அருளி செய்தாங்க. மாணிக்க வாசக பெருமான் திருவம்பாவையை பாடி அருளினார். அதுபோலவே அனுமன் ஜெயந்தி அற்புதமாக நடக்கக்கூடிய மாதம் இது. எம்பெருமான் ஆருத்ரா தரிசனத்தை காட்டி அருளக்கூடிய மாதம் இது. இப்படி பல வகையான சிறப்புகளை உடைய இந்த மாதம் ஆன்ம எழுச்சிக்கு சிறப்புக்குரிய மாதம். இந்த மாதத்தினுடைய சிறப்பை அறியாதவர்கள் சில பேர் இதை பீடை மாதம்னு சொல்லிடுவாங்க. திருமணம் பண்ணக்கூடாது, சுபகாரியங்கள் செய்யக்கூடாது, இது ஆகாத மாதம்னு. உண்மை அதுவல்ல, இது பீடுடைய மாதம். இறைவனுடைய வழிபாட்டுக்கு ஆன்ம எழுச்சிக்கு உகந்த மாதம்ங்கிறதுனால இதுல மற்ற காரியங்களை நாம் லௌகீக விஷயங்களை சிந்திக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நியதியை வெளிய மாதங்களிலே மிகச்சிறந்த மாதமாக விளங்கக்கூடியது. இறை வழிபாட்டுக்கு உகந்த இறைவனுடைய சாநித்தியம் நிறைந்த மாதமாக விளங்கக்கூடிய இந்த மாதத்துல ஆண்டாள் நாச்சியார் அருளிய அற்புதமான மங்கள பாசுரமாக விளங்கக்கூடிய திருப்பாவையை நாம முன்னை பல விரவுகளில் செய்த புண்ணியத்தின் பயனாக நாம சிந்திக்க இருக்கிறோம். திருப்பாவையை சிந்திக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய பெருமையையும் மகத்துவத்தையும் அறிந்து சிந்திச்சா ரொம்ப சிறப்பை தரும். ஒரு நூலினுடைய பெருமையை உணர்வதற்கு 3 அளவுகோலை நமது பெரியோர்கள் காட்டினாங்க. அதுல எழுதியவரனுடைய சிறப்பு என்ன, அந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நயம் என்ன, அதனுடைய உட்பொருள் என்ன, வத்ரு வைலட்சண்யம், பிரபந்த வைலட்சண்யம், விஷய வைலட்சண்யம்னு சொல்லி 3 சிறப்புகளை கொண்டு ஒரு நூலினுடைய பெருமையை அறியும்படியாக செய்தாங்க. அந்த அடிப்படையில் நாம் சிந்திக்க இருக்கிற திருப்பாவையை அருளி செய்த ஆண்டாள் நாச்சியாரனுடைய பெருமையை பார்த்தோம்னா அதில் முதல் சிறப்பு சாட்சாத் பூமி பிராட்டியினுடைய அம்சமாக விளங்கியவள் ஆண்டாள். பூமி பிராட்டியை பிரளய சமுத்திரத்திலே ஆழ்த்தினான் இரணியாச்சன். அவனிடமிருந்து மீட்க எம்பெருமான் வராக மூர்த்தியாக வந்து அவதாரம் எடுத்து பூமியை காத்தார். பாசிதூர்த்து கிடந்த பார்மகளை பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானமிலா பன்றியாம்னு சொல்லி சமானமில்லாத உவமானமில்லாத அற்புதமான பன்றியாக வராக மூர்த்தியாக எம்பெருமான் அவதரித்து பூமியை காத்து இரணியாச்சனை வதம் செய்தார். இன்னும் பிராட்டியனுடைய முகத்திலே வருத்தம் மாறவில்லை. பெருமான் கேட்டார், என்ன பூமி, எதனால் உனக்கு கவலைனார். என்னை காத்தது போலவே பெருமானே இந்த ஜீவான்மாக்களை எல்லாம் நீங்கள் காத்து ரட்சிக்க வேணும், அதற்கான உபாயத்தை அருள வேணும்னு சொல்ல பூமாலை சூடி கொடுப்பதும் பாமாலை பாடி கொடுப்பதும் தான் தனக்கு ஓப்பு என எம்பெருமான் சொல்ல இந்த அற்புதமான நெறியை தானே வந்து ஜீவான்மாக்களுக்கெல்லாம் உணர்த்த வேணும்னு நினைச்ச பிராட்டி வேதாத்மாவின் வடிவமான கருடாழ்வாரின் அம்சமாக இந்த பெரியாழ்வார் வந்து பூமியிலே பிறக்க வேண்டும், அவருக்கு நான் பிள்ளையாக பிறக்க வேணும்னு சொல்லி பலகாலம் காத்திருந்தாள். குருமுக மனதீப்திய பிராகவேதான் அசேஷான் நரபதி வரிக்ளுப்தம் சுல்கமாதாது காமக ஸ்வசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் விஜகுல திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமின்னு சொல்லி பொங்கும் பரிவாளே இறைவனுக்கே பல்லாண்டு பாடிய பெரியாழ்வாருக்கு திருமகளாக வேணும்னு ஆசைப்பட்டாள் பூமாதேவி. அப்படி அற்புதமான திரு ஆடிப்பூரத்தன்று ஆண்டாள் நாச்சியாரனுடைய அவதாரம் நடந்தது. இன்றோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தால் குன்றாத வாழ்வான வைகுந்த வான்போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய்னு சொல்லி அந்த வைகுந்த வான்போகத்தையே விட்டு நம்மையெல்லாம் உய்விக்க வேண்டும் என்று பூமி பிராட்டி எடுத்த அவதாரம் தான் ஆண்டாள். இதுதான் ஆண்டாளினுடைய முதல் பெருமை. அடுத்த பெருமைன்னு பார்த்தா 12 ஆழ்வார்களிலே ஒரே பெண்ணாழ்வாராக விளங்கியவள் ஆண்டாள்.
ஆழ்வார்களை பற்றி சொல்லும்போது ஞானத்திலே தன் பேச்சு, பிரேமத்திலே பெண் பேச்சுன்னு சொல்லுவாங்க. ஆழ்வார்கள் மனமுருகி இறைவனை அனுபவிக்க வேணும்னு எண்ணியாச்சுன்னா அவர்கள் பெண்ணான பாவனையிலே இருந்து பாடுவார்கள். பரகால நாயகியினும் பராங்குச நாயகியினும் பெண் பாவத்திலே ஆழ்வார்கள் இறைவனை அனுபவிப்பார்கள். ஆனால் இயற்கையாகவே பெண்ணாகவே பிறந்து இறைவனை பாடியவள் ஆண்டாள். இதை பள்ளமடை வெள்ளம்னு சொல்லுவாங்க. நாயகி பாவத்தை எடுத்து பாடிய ஆழ்வார்களை விடவும் நாயகியாகவே பிறந்து பாடிய ஆண்டாள் சிறப்புக்குரியவள் ஆகிறாள். இந்த ஆண்டாளனுடைய சிறப்பை சொல்ல வந்த வியாக்கியான சக்கரவர்த்தியான பெரியவாச்சான் பிள்ளை சொன்னார், தேகாபிமானிகளான நம்மை போல பல மடங்கு பெரியவர்கள் ஆன்மஸ்வரூபத்தை உணர்ந்த ரிஷிகள். இந்த ரிஷிகளை காட்டிலும் பன்மடங்கு உயர்ந்தவர்கள் ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்களிலே பொங்கும் பரிவாலே இறைவனுக்கு பல்லாண்டு பாடிய பெரியாழ்வார் தலை சிறந்தவர். இறைவனுக்கு பல்லாண்டு பாடிய பெரியாழ்வாரை காட்டிலும் அடியார்களினுடைய ஆன்ம எழுச்சிக்கு பாடிய ஆண்டாள் பல மடங்கு உயர்ந்தவள்னு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் செய்வார். இன்னும் ஒரு சிறப்பு ஆண்டாளுக்கு, ஆழ்வார்கள் ஒட்டுமொத்தத்திற்கும் அவள் ஒருத்தியே வாரிசு என்று பேசினார்கள். அஞ்சுகுடிக்கோர் சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சு நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்துன்னு சொன்னாங்க. அவள் அஞ்சுகுடிக்கு சந்ததி. ஆழ்வார்களுக்கு அஞ்சுகுடின்னு ஒரு சிறப்பான பெயர். எப்போதும் எம்பெருமானுக்கு கண்ணேறு பட்டுவிடுமோன்னு சொல்லி அஞ்சிக்கொண்டே இருப்பவர்கள், அதனாலே அவர்கள் அஞ்சுகுடி. இன்னும் ஒரு பொருள் உண்டு. ஆழ்வார்கள் 12 முதல் ஆழ்வார்கள் 3 ஒரு குடியாகவும், நம்மாழ்வாரையும் அவருடைய சிஷ்யரான மதுரகவி ஆழ்வாரையும் ஒரு குடியாகவும், அரங்கனை மட்டும் பாடிய திருப்பான் ஆழ்வாரையும் தொண்டரடிப்பொடி ஆழ்வாரையும் ஒரு குடியாகவும், திருமிழிசை பிரானையும் குலசேகர பெருமாளையும் ஒரு குடியாகவும், பெரியாழ்வாரை ஒரு குடியாகவும் வைத்து 5 குடிக்கு இவள் சந்ததின்னு சொன்னாங்க. ஒரு ஊர்ல 10 சகோதரர்கள் இருந்தாங்க. ஒருவருக்கும் பிள்ளை இல்லை. ஒரே ஒருவருக்கு மட்டும் ஒரு பெண் குழந்தை இருந்தால் எப்படி 10 சகோதரர்களினுடைய சொத்தும் அந்த பிள்ளைக்கு வந்து சேருமோ, அதுபோல 12 ஆழ்வார்களிலே மித்தமுள்ள அனைத்து ஆழ்வார்களினுடைய சொத்துக்களும் இந்த ஆண்டாளுக்கு வந்து சேர்ந்தது. அவர்கள் தேடி வைத்த சொத்தெல்லாம் பக்தி, ஞானம், வைராக்கியம், சரணாகதி என்கின்ற சொத்து. அந்த சொத்துக்கு ஆசைப்பட்டே எம்பெருமான் ஆண்டாளை மணந்து கொண்டான்கிற பெருமை ஆண்டாளுக்கு தனிப்பெரும் பெருமை. இன்னும் ஒரு சிறப்பு, அவள் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சு நிற்கும் தன்மையில். மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் இந்த உடலை உதறி ஆன்மாவை வைகுந்தத்தை கடத்தினார்கள். உடலோடு எம்பெருமானை 2 கலந்தவள் ஆண்டாள். இதைவிட பெரிய சிறப்பு ஆண்டாளுக்கு. அவள் ஆண்டவனுக்கே ஆச்சாரியனாக விளங்கினாள்னு பராசர பட்டர் அருளி செய்கிறார். நீலாத்துங்க ஸ்தனகிரி தடி ஸ்ரீத்த முத்போத்திய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதிசரசித சித்த மத்யாபயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் சிருஜனிகளிதம் யாபலாத் கிருத்ய புங்தே கோதாதஸ்யை நமயதயதம் பூய ஏவாஸ்து பூயகா. பெருமானே ஆச்சாரியனாக வந்து அர்ஜுனனுடைய ஆன்ம எழுச்சிக்காக பகவத்கீதையை சொன்னான். அந்த ஆண்டவனையே எழுப்பி ஆச்சாரிய ஸ்தானத்திலே இருந்து நாங்களெல்லாம் உனக்கு சேஷபூதர்கள், நீதான் சேஷி என்று சொல்லி சரணாகதியை காட்டியவள் ஆண்டாள் என்று சொல்லி பராசர பட்டர் அருளி செய்கிறார். அதுபோல 12 ஆழ்வார்களிலே அயோனிஜர்கள்னு சொல்லி யோனி வழியாக பிறக்காதவர்கள் முதலாழ்வார்கள் 3 ஆண்டாளும் மட்டுமேங்கிறது ஆண்டாளுக்கு இன்னும் ஒரு சிறப்பு. இப்படி ஆண்டவனுக்கே ஆச்சாரியனாக, ஆழ்வார்கள் குடிக்கு ஒரே ஒரு வாரிசாக, ஒரே ஒரு பெண் ஆழ்வாராகன்னு சொல்லி கருணையே வடிவான ஆண்டாளனுடைய பெருமை வளர்ந்து கொண்டே போகிறது. அடுத்த அளவுகோல்னு பார்த்தா அவள் அருளிய திருப்பாவையினுடைய பெருமையை பார்க்கணும். அது வேதத்தினுடைய வித்து என்று சொன்னார்கள். பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்புன்னு சொன்னாங்க. அதுபோல திருப்பாவைன்னு சொல்லக்கூடியது முத்தமிழையும் உள்ளடக்கியது. இயல், இசை, நாடகம்னு சொல்லக்கூடிய முத்தமிழையும் உள்ளடக்கிய அற்புதமான சங்க தமிழ் நூல். இகபர சௌபாகியத்தை அருளவல்லது இந்த ஆண்டாளுடைய திருப்பாவை. அமங்கலங்களை போக்கி மங்களங்களை அருள்பவள் ஆண்டாள். ஆடி மாதத்தை நம்ம அவ்வளவு சிறப்புக்குரிய மாதமாக சொல்ல மாட்டோம். ஆனால் அந்த மாதத்திலே ஆண்டாள் அவதரித்தாள். அதனால திருவாடிப்பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியேன்னு ஆடி மாதத்துக்கு பெருமையை சேர்த்தாள் ஆண்டாள்.
அதுபோல 27 நட்சத்திரங்கள்ல கொஞ்சம் சிறப்பில்லாத நட்சத்திரங்கள்னு முப்பூரம்னு சொல்லுவாங்க. பூரம், பூராடம், பூரட்டாதின்னு சொல்லி அதிலே பூர நட்சத்திரத்திலே ஆண்டாள் அவதரித்து அந்த நட்சத்திரத்திற்கான சிறப்பையும் சேர்த்தால், அதுபோல வாரங்களிலே கிழமைகளிலே செவ்வாய்க்கிழமை என்பதை நாம விளக்குவோம். அந்த செவ்வாயிலே அவள் பிறந்து அந்த மங்கள வாரம் என்கின்ற பெருமையையும் அதற்கு சேர்த்தாள். அதுபோல திசைகள் 4லுமே தெற்கை கொஞ்சம் குறைத்து மதிப்பிடுவோம். அந்த தெற்கு திசையிலே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்தாள் ஆண்டாள். அந்த திசைக்கும் ஒரு ஏற்றத்தை வழங்கினாள். ஆண்டாள் அங்கு அவதரித்ததுனாலதான் பெரிய பெருமாள்னு கொண்டாடப்படுகிற ஸ்ரீரங்க ரங்கநாதரே தெற்கு திசை நோக்கி அருள்பாலிக்கிறார்ங்கிறத பார்க்கிறோம். இப்படி இந்த திருப்பாவையினுடைய பெருமை என்பது வளர்ந்து கொண்டே போகும். அது உணர்த்தக்கூடிய பொருளுடைய பெருமைன்னு பார்த்தா இன்னும் அது பல மடங்கு சிறப்புடையது. ஆயர்பாடியிலே கோபிமார்கள் எல்லாம் கார்த்தியாயினி விரதம் இருந்து எப்படி இறைவனை சென்று அடைந்தார்கள்ங்கிறத உணர்ந்து, அதுபோல தானும் இறைவனை அடைய வேணுங்கிற பேராசையினாலே ஆண்டாள் நாச்சியார் தான் இருந்த ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆயர்பாடியாகவும் அங்கே எழுந்தருளி அருள்வாளிக்கக்கூடிய வரபத்திர சாயியே கிருஷ்ணனாகவும், அந்த ஆலயத்தையே நந்தகோபரனுடைய திருமாளிகையாகவும், துஜகுல திலகமாக விளங்கக்கூடிய பெரியாழ்வாருக்கு திருமகளாக இருந்தும் தன்னை ஆய்ப்பாடியில இருக்கக்கூடிய இடைக்குல பெண்ணாகவும் பாவித்து ஆண்டாள் அருளிய அந்த மங்கள பாசுரங்களை நாளை முதல் நாம் சிந்திப்போம் என்று சொல்லி திருநறைவு செய்வோம். திருவாடிப்பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த வெண்பில்லை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமள்ளி வளநாடி வாழியே, வன்புதுவூர் நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.